ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஒரு ப்ரான் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு தனியா அதாவது மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1½ ஸ்பூன் வந்துட்டு பிளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இந்த தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து இதை வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு இதை குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வேணால் நீங்கள் அந்த விழுது அரைச்ச தண்ணியை வந்து கலந்துட்டு ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போக வந்துடும். நல்லா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது கூட கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய கிரேவி டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். வாசனை அருமையாக இருக்கும். இப்போ ப்ரானை வந்து சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வந்துட்டு குக் பண்ணி எடுத்திங்கனாக்கா அருமையான அட்டகாசமான சூப்பரான ஒரு ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும். ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியாக செய்யக்கூடிய இந்த ப்ரான் தொக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட மல்லித்தழை இல்லை, மல்லித்தழை இருந்ததுன்னா கடைசியாக பொடிசாக நறுக்கி இந்த இறக்கக்குள்ளே தூவி எடுத்திங்கன்னா அருமையான ஒரு ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.